ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. ஒரு பாத்திரம் நொறுங்கி போனால் அதை தூக்கி எறிந்து விடலாம். ஆனால் ஒரு இருதயம் நொறுங்கி விட்டால் வீசிவிட முடியுமா? இருதயம் இல்லையே வாழ்க்கையே இல்லை. அப்படி என்றால் நொறுங்குண்ட இருதயத்தின் நிலை என்ன? பலருடைய வாழ்க்கை இதற்கான பதிலை தரக்கூடும் என்றாலும் இன்று அன்னாள் என்ற பெண்ணின் வாழ்க்கை கூடாக பதிலை கண்டறிய நாம் முயற்சிப்போம். அன்னாள் எல்கானாவின் மனைவி. அவனுக்கோ 2 மனைவிகள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தனர், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இதனால் பெனினாள் அன்னாளை அதிகம் துன்படுத்தினாள். இதனால் அன்னாள் இருதயத்தில் நொறுங்கி போனாள். அவளுக்கு துக்கம் பெருகியது. அன்னாளின் கணவன் எல்கானா அன்னாளை அதிகம் நேசித்தும் அவளது நொறுங்குண்ட இருதயத்துக்கு அவனால் ஆறுதல் அளிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் அன்னாளின் நொறுங்குண்ட இருதயத்தை கண்ணோக்கினார். அந்த வேதனையிலிருந்து அவளை மீட்டார். இதனால் அன்னாளின் இருதயம் களிப்பினால் நிரம்பியது. அன்னாளின் இந்த களிப்புக்கு 3 காரியங்கள் ஏதுவாயிருந்தது. 1. நொறுங்குண்ட இருதயத்தோடு அன்னாள் தேவ சமூகத்தை நாடினாள். அடுத்தது, தேவ சமூகத்தில் யாரையும் குற்றப்படுத்தாது தன் இருதயத்தை மட்டும் ஊற்றி ஜெபித்தாள். இறுதியாக தன் விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்ற விசுவாசத்தோடு சந்தோஷமாய் வீடு சென்றாள். ஆம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். இதனால் தேவன் அந்நாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். சாமுவேல் என்ற இந்த மகன் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியானான். தேவ சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு சேருகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்கள் வேதனையை அவர் அறிந்து அவர்களை தாங்குகிறார். பிள்ளை இல்லாமை, பிள்ளைகளின் சீரற்ற வாழ்க்கை, சிறுமை மற்றும் என்ன காரணங்களானாலும் நொறுங்குண்ட இருதயத்துடன் தேவனை கிட்டி சேர்வமாக. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சங்கீதம் 17. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நாடி பிறரை குறை கூறாது இருதயத்தின் உடைவுகள் அனைத்தையும் தேவ சமூகத்தில் ஊற்றி விடுவோம். தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3. தேவனுக்கு கேட்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சங்கீதம் 51:17. எந்த ஒரு பொருள் உடைந்து போனாலும் அதை ஒட்ட முடியும், ஆனால் இதயம் உடைந்து போனால் அதை எந்த வகையிலும் ஒட்ட முடியாது. இன்று உங்கள் இதயமானது வியாதியினாலோ அல்லது தேவைகளினாலோ தோல்விகள் மற்றும் பிரச்சனைகளினாலோ ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்கள் உள்ளமானது நொறுங்கி காணப்படலாம். ஒரு முறை ஒரு வாலிப தம்பி முதல் முறையாக ஆலய ஆராதனைக்கு வந்திருந்தான். அவனை ஆராதனைக்கு அழைத்து வரப்பட்ட பிரயாசத்தை கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். ஏதோ ஒரு ஆராதனையின் கடைசியாக தேவைகள் இருப்பவர்கள் உங்கள் தேவைகளை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் வியாதியோ படிப்போ அல்லது எதுவாயிருப்பினும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்று கூறி ஜெபித்தோம். எனக்கு ஒன்றும் தெரியாது. மறுநாள் மாலை ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த குறிப்பிட்ட அந்த தம்பி சொன்னார், அண்ணன், ஒரு அற்புதம் நடந்தது, அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேற்று ஆராதனையின் கடைசி ஜெபத்தில் தேவைகளுக்காக ஜெபித்த போது என் தாய் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபித்தேன். இன்று காலை என் தாய் பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்றார்கள். தொடர்ந்து அதாவது வெளிநாடு வரவிருந்த தாயை சிங்கப்பூர் விமானத்தில் கைது செய்து விளக்கமறியலில் கடந்த 2 கிழமையாக வைத்திருந்தார்கள். என்னவென்று செய்வதென்று தெரியாமல் என் இருதயம் நொறுங்கி போய் இங்கு வந்தேன். கடைசியாக ஜெபித்தேன். ஆண்டவர் என் தாயை விடுதலை செய்து பூரணமாக விடுதலை செய்தார். ஆம், பெரிய அதே ஆண்டவர் உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறார். விசுவாசியுங்கள், அற்புதம் நிச்சயம். ஆமென். பேதுரும் கூட தேவனை எவ்வளவு சீக்கிரம் மறுதலித்தான் என்பதை தான் உணர்ந்த போது மனங்கசந்து அழுதான். பேதுருவை தேவன் மன்னித்தார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம், அவ்விதமான இருதயத்திலிருந்து வரும் ஜெபமும் ஒரு காலம் தேவனால் புறக்கணிக்கப்பட மாட்டாது. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தாவீது பாவத்தில் விழுந்த பின்பு நாத்தான் தீர்க்கதரிசியினால் உணர்த்தப்பட்ட பொழுது தாவீதின் இருதயம் உடைப்பட்டது.
தேவனுக்கு முன்பாக தான் பண்ணின துரோகத்தையும் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது என்பதையும் நினைவு கூர்ந்தான். இவ்வளவு பெரிய பாவியாய் நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு முற்றிலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான். தேவன் அவ்விதமான நொறுங்குண்ட இருதயத்தை, அதிலிருந்து வந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். நாமும் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய விண்ணப்பத்தை, நம்மளுடைய இருதய